போனவருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல் போனி உங்க கையில ஆயிருக்கு. ஏன் இந்த விஷயத்தை மட்டும் அடுத்து நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது ஒரு இடத்துல ஒரு விலை மாது அவன் வந்து அதுதான் தாசின்னு சொல்லுவாங்க, அது இல்லையா? அவளுக்கு அந்த நாட்டுல என்ன தண்டனை கொடுத்துருக்கான், எல்லாரும் சுத்தி நின்று கல்லால் அடிச்சு கொள்ளுங்கிறான். ஐயா இவ்வளவுதான் கல்லால் அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மகா பெரியவர் உட்கார்ந்துருக்கார். ஒரு எந்த மதத்தை சார்ந்த அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அது சரி. அவர் உட்கார்ந்துருக்கார். அவர்கிட்ட போய் நியாயம் கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க அவளை கல்லில் அடிக்கிறாங்களே இது பாவம் இல்லையா? அவர் என்ன சொல்லுவார், பாவம் அடிக்காதீங்கன்னு சொன்னா அந்த நாட்டு சட்டத்தை அவர் மதிக்காம போனதா அர்த்தம். சரி, அடிச்சு கொல்லுங்கன்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு பாவம் செஞ்சதா அர்த்தம். ரெண்டு. ஆனா அதை காப்பாற்றணும், அதை சூசகமா அந்த சட்டத்தையும் மதிக்கிற மாதிரி அழகா சொன்னார். எப்படி? எவனொருவன் நான் தப்பே பண்ணாதவன் சொல்றியோ அவன் அவளை கல்லால முதல்ல அடிங்கன்னா. முதல்ல கண்ணை மூடி முடிச்சு பார்த்தாரு, ஒரு வயல வந்தவில்லை. அது சரி, அவ்வளவு வயல அயோக்கிய பையன். அப்புறம் எப்படி அவன் அடித்தான்?